வணக்கம் சார். நாங்கள் மணச்சலூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கோங்க சார். எதுமலை பஞ்சாயத்து. ஆமாங்க சார். நாங்கள் கொஞ்சம் பேர் கட்சி சார்ந்துங்க சார். சில பேர் வந்துட்டு கட்சி சாராமல் இருக்காங்க. நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு பகுதியாக போயிட்டு இந்த கட்சியில் வந்து ஒரு தடவையாக வந்து பாருங்கள், நீங்கள் ஓட்டு கூட போட வேணாம், வந்து ஒரு தடவையாக இந்த மாநாட்டை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடாக போயிட்டு நாங்கள் எதுவுமே கூப்பிட்டு பேசினோம். பேசிட்டு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நாங்களும் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய பேர் வந்திருக்காங்க சார். மாற்று கட்சிக்காரங்களும் வந்திருக்காங்க சார். ஆமாங்க சார். வந்து மறுப்பெல்லாம் தெரிவிக்கலைங்க சார். நாங்களும் வந்துட்டு நிறைய யூடியூப் எல்லாமே சேனல் பார்க்குறாங்களேங்க சார். எப்படியோ ஒரு மாற்றத்தை உருவாக்குன்றதுக்காக தான் எல்லாருமே நாங்களும் சார் ஒரு வேளை வந்து பார்க்குறோன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கூப்பிட்டதுக்காக சில பேர் மற்றும் வந்துட்டு பெண்கள் வந்து அதிகமாக வராங்க சார் இந்த கட்சி. ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஆமாங்க சார். மாறுவாங்க சார். கண்டிப்பாக மாறுவாங்க சார். எப்படி மாறுவாங்கன்னா இந்த கட்சிக்கு இந்த புரட்சிக்காக வந்திருக்காங்களேங்க சார். இந்த மாநாட்டுக்கு அப்புறம் இந்த பார்த்த உடனே அவங்க கண்டிப்பாக மாறுவாங்கன்ற நம்பிக்கைங்க எல்லாருக்குமே இருக்குங்க சார். ஆமாங்க சார். அதாவது எதிர்காலத்தில் வந்துட்டு உங்களுக்கு மாற்றத்தை விரும்பணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு தடவை மாநாட்டுக்கு வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு தான் கூட்டு வந்தோங்க சார். இப்போ இந்த மாநாட்டுக்கு வந்த பிறகு இவங்களே வந்துட்டு ஒரு கட்சியில் பார்த்துட்டு மற்ற கட்சி மாநாட்டையும் இந்த கட்சி மாநாட்டையும் சேர்ந்து ராணுவ கட்டுப்பாடு ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் அணிவகுத்து ஒவ்வொரு பாதுகாப்பு அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பு இருக்குது. அந்த பாதுகாப்பு பார்த்து இவங்களே வந்து நம்ம கட்சி கண்டிப்பாக வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோங்க சார். கண்டிப்பாங்க சார். பெண்களுக்கு அதிகமாக இங்கே வந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து இங்கே நாங்கள் பேசிட்டு வரும்போதே சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து இங்கே இவ்வளோ ஒரு பாதுகாப்பு இருக்கு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றுக் கட்சிக்காரங்களே வந்துட்டு பெண்கள் அதிகமாக எங்ககிட்ட சொன்னாங்க சார். ஆமாங்க சார். ரொம்ப அமைதியா இருக்குங்க சார். ஆமாங்க சார். நாங்க இது வந்துட்டு ஒரு இந்த இன்னைக்கு நாங்க பார்த்த நிகழ்ச்சியிலேயே வந்துட்டுங்க சார், ஒரு சாப்பாட்டை கூட அவங்க அப்படியே கீழே போட ஒரு பிளேட்டை கூட கீழே போடாம அப்படியே எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்த கரெக்டா அணிவகுத்து கொண்டு போடுறாங்க சார். ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு அவங்களோட வந்துட்டு சுயமா வந்துட்டு சிந்திச்சு ஒரு பாதுகாப்பு பிளஸ் வந்துட்டு அவங்களுக்கு சுத்தி வட்டம் ஒரு சுற்றுப்புறம் வந்துட்டு தூய்மையா இருக்குன்ற வந்து அவங்களே வந்துட்டு உணர்றாங்க சார். இந்த அளவுக்கு தூய்மை அவங்களும் தானா வந்து செய்யணும். போட்டுருவாங்க சார். செய்யறாங்க சார். மாற்றம் கண்டிப்பா வருங்க சார். மாற்றம் வரதுக்கு நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட இளைஞர்கள் உங்களுடைய குழந்தைகளை வந்துட்டு சின்ன சின்ன இதுல வந்துட்டு நீங்க எப்படி வளர்க்குறீங்க, உங்க தூய்மையில இருந்தே உங்க பாதுகாப்புல இருந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு வருங்காலத்துல வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஆண் வந்துட்டு சின்ன சின்ன குழந்தைங்களை கூட வந்துட்டு ஒரு அண்ணன் தங்கச்சியா வந்துட்டு பழகிற மாதிரி அவங்க சிறு வயசுல இருந்து பழகிற போது ஃபியூச்சர்ல வந்துட்டு பாலியல் வன்கொடுமைன்றது இருக்கவே இருக்காதுங்க சார். அந்த ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பா உருவாகும். இப்ப நாங்க பஸ்ல அடிவகுத்து வரும்போது எந்த ஒரு சவுண்டோ எந்த ஒரு சத்தமும் இல்லை அப்படின்ற போது அவங்க வந்துட்டு எந்த ஒரு பசங்க எல்லாரும் இப்ப இருக்க இளைஞர்கள்லாம் வந்துட்டு அதிகமா தண்ணி குடிக்கிறதுல போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதுல இந்த கட்சிக்கு வந்த பிறகு தண்ணி குடிக்கிறதுனா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறது இல்லை. ஓகே சார். குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகாம போதைப் பொருளுக்கு அடிமையாகாம இப்ப இருக்க இளைஞர்கள்லாம் வந்துட்டு நிறைய நம்ம கட்சியில மாறிட்டு வராங்க சார். அது மாதிரி அதிக மாற்று கட்சியில் ஒரு இளைஞர்களையுமே அவங்க மாற்றி கொண்டு வருவாங்க நம்பிக்கை இருக்குங்க சார். ஓகேங்க சார். 12-1 மணி இருக்கும். ஓகேங்க சார். இது வரைக்கும் நான் ஒரு பிடிக்காரனை கூட பார்க்கல, எல்லாம் வந்து டீ சாப்பிட்டு இருக்காங்க. ஆமாங்க சார். ஏன்னா அவ்வளோ பேர் இருந்தாங்க அந்த முன்னாடி திடல்ல. ஆமாங்க சார். அவங்க அந்த ஒரு ஆச்சரியமா வந்து கேட்டாங்க அந்த அம்மா. அப்ப அவங்களுக்குள்ள எவ்வளவு பாதிப்பு. கண்டிப்பாங்க சார். அதனால தான் நம்மள பார்த்து அந்த கேள்வி சொல்லி கொடுத்த மாற்றம். ஆமாங்க சார். இந்த மாற்றத்துக்கு காரணம் வந்துட்டு நம்ம நாம் தமிழர் அண்ணா சீமான் அந்த அவர் பேச்சை வச்சுதாங்க சார் ஒவ்வொரு இளைஞர்களும் இப்ப மாற்றத்தை அதிகமா விரும்புறாங்க. அவங்களோட வழி நிக்கிற நாங்களும் அதிகமா மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வருவோம். திரையுலகளை பார்த்துட்டு அதிகமா ரசிகர்கள் வந்து ரசிகர் கூட்டமா போயிட்டு ஒரு ஆட்சியை அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை தவிர வந்துட்டு ஒரு போராட்டம் ஒரு மக்களுடைய இதுல வந்துட்டு ஒரு போராட்டத்தை கலந்து நம்மளுக்கு இப்ப நாங்களே வந்துட்டு ஒரு டீச்சரா நாங்க நிறைய போராடிட்டு இருக்கோம். அந்த போராடி நாங்களே வந்துட்டு 4 தடவை 5 தடவை அரெஸ்ட் ஆனோம். அந்த அரெஸ்ட்ல எங்க சீமான் அண்ணா தான் எங்களுக்கு வந்து துணை கொடுத்தாரு. எங்களுக்கு சீமான் அண்ணா அருகிலே நின்று நான் உங்களுக்கு வந்து பண்றோம்னு சொல்லிட்டு அதிகமா நிறைய வந்துட்டு குரல் கொடுக்குறாரு. போராட்டத்துக்கு நாங்க என் பக்கத்துல இன்னும் நிறைய வந்துட்டு நீங்க போராடுறீங்க எங்களுக்கு வந்து அதிகமா குரல் கொடுத்தவர் நம்ம அண்ணன் சீமான் அண்ணா தான். எல்லாத்துக்குமேங்க சார். துப்புரவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து, மின்வார தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு அதிகமா குரல் கொடுக்குறாருங்க சார் எங்களுக்காக.
சரி, நீங்க மக்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்ப மாற்றத்தை கொண்டு வரணும் நம்ம நாம் தமிழர் அண்ணா சீமான் விவசாய சின்னத்துக்கு அனைவரும் ஓட்டு போடுவோங்க சார். கண்டிப்பா ஓட்டு போடுவோங்க சார். எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே நாங்க முன்னின்று. எதுக்காக ஓட்டு போடணும்? நாம் தமிழர் கட்சிக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? அது ஏதாவது காரணம் இருக்குங்களா? பெண்களுக்கு அதிகமா பாதுகாப்பு இருக்குங்க சார். போதைப் பொருளை ஒழிக்கணுங்க சார். விவசாயத்துல அதிக முன்னேற்றம் தேவைப்படுங்க சார். இது மூணும் மெயினா இவங்களுக்கு வந்துட்டு இயற்கையத்துல மாற்றம் கொண்டு வரணும் சார். இயற்கை வந்து அழிஞ்சிட்டே இருக்கு. இயற்கையை நம்ம மீட்டு கொண்டு வரணும்னா அண்ணன் சீமான் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடணும் சார். ஓகே, நன்றிங்க சார். தேங்க்யூ சார். வணக்கம். பரமக்குடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரோம். மகளிர்லாம் வந்திருக்கீங்க. எவ்வளவு பேர் மகளிர் வந்திருக்கீங்க? நாங்க 20 பேருக்கு மேல வந்திருப்போம். இங்க வந்து மகளிர் வந்திருக்கீங்கல்ல, என்ன உணர்ந்து வந்திருக்கீங்க? நாங்க வந்து யாரும் இந்த மாதிரி பெண்கள் அதிகமா இந்த மாதிரி போராட்டத்துக்கு இதுக்கெல்லாம் போனதில்ல. யூடியூப்ல இந்த மாதிரி இதுல நிறைய அவரோட ஸ்பீச்லாம் நாங்க கேட்டிருக்கோம். அது மூலயமா அவங்க பேசுற ஒரு பேச்சு, அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் பிடிச்சி போய் இந்த மாநாடு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து எங்க வீட்டுல இருந்து ஒருத்தவங்களும் குடும்பத்தோட வந்திருக்கோம் எல்லாரும் சேர்ந்து. இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்கல்ல இந்த மாநாட்டுக்கு, இத பத்தி உங்க ஏரியால நீங்க பேசிருக்கீங்களா? யாராவது உங்க தெரிஞ்சவங்கள்ட்ட? பேசியிருக்கோம். அக்கம் பக்கத்து வீட்டுல பேசியிருக்கோம். இது வந்து காசு கொடுத்து நாங்க போற போராட்டம் இல்ல, மாநாடு இல்ல, நாங்களா விரும்பி போற மாநாடு அப்படின்னு சொல்லி நாங்க அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கோம் எடுத்து சொல்லி. சாதாரணமா இருக்கவங்க கட்சியில எல்லாமே இருக்கவங்க கூட்டி வந்திருக்கீங்க. ஆமா, நாங்க இப்ப வந்து கட்சியில இல்ல, யாரும் உறுப்பினரா வீட்டுல உள்ளவங்க இருக்கிறாங்க. நாங்க வந்து இவரோட ஸ்பீச், இவரோட கருத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு பிடிச்சி போய் நாங்களா வந்தவங்க தான் நாங்க எல்லாரும். ஆதரவு இருக்கு. இருக்கு. இந்த ஆதரவு நிலைப்பாட வந்து நீங்க வேற ஒருத்தவங்களை கூப்பிட்டுருக்கீங்க. ஆமா, கூப்பிட்டுருக்கோம். வரலன்னு சொன்னாங்களா இல்ல அதுக்கு வேற ஏதாவது மாற்று கருத்து சொன்னாங்களா? சில பேர் வரேன்னு சொன்னாங்க, சில பேர் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வர முடியாதுன்னா சூழல் இருக்கும். சில பேர் வந்து இல்ல நாங்க வரல, சில பேர் வர்றேன்னு சொல்லி முன் வந்தாங்க, அவங்களையும் வரவிடாம பண்ணி சில பேர் வரல, அந்த மாதிரி இருந்துட்டாங்க. அப்படி இருந்துட்டாங்க. நாங்களுமே சொன்னோம், இது வந்து நீங்க ஓட்டு போறதுக்காக மட்டும் இல்ல, நீங்க வந்து ஒரு தடவை இந்த மாநாட்டுல வந்து கலந்துக்கிட்டு அவர் சொல்ற அந்த கருத்துக்களை கேட்டாலே அவர் வந்து மக்களுக்காக எவ்வளவு போராடுறாங்க, அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தை எல்லாமே நம்ம தமிழனுக்காக மட்டுமே அவங்க போராடுற ஒருத்தவங்களா இவங்க தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கோம். நாங்க வந்து இப்ப நிறைய பேர் நாங்க ஊர்ல இருந்து கிளம்பும் போதுமே சொன்னாங்க, மாநாட்டுக்கு சின்ன பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு போகாத, அதெல்லாம் சரி வராது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா நாங்க சொன்னோம், இல்ல நான் நிறைய மற்றவங்க மாநாட்டை விட இவங்க மாநாடு வந்து ரொம்ப கிளீனாகவும் நல்ல ஒழுக்கமாகவும் ரொம்ப சைலண்டாகவும், இப்போ இந்த மாநாட்டை முடிச்சுட்டு எந்திரிச்சு கலைஞ்சு போகும்போது கூட அவங்களே அந்த சேர் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு நல்ல ஒரு பாதுகாப்பான மாநாடாகவும் இது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் நாங்க வந்து எத்தனை பேர் சொன்னாலும் இல்லை நாங்க இந்த மாநாட்டுக்கு போயே தீர்வோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இவங்களோட இது வந்து இவங்க மேடையில என்னதான் பேசும்போது கூட கீழே இருந்து ஒரு சவுண்டு கூட வராம, ஒரு பின்ட்ராப் சவுண்டு கூட இல்லாம இருப்பாங்க, சைலண்டா இருப்பாங்க. அது எங்களுக்கு பிடிக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா இந்த கட்சிக்கு வந்து பாருங்க, அப்பதான் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க. இந்த கூட்டத்துக்குள்ள பெண்கள் வர்றாங்க, கூட்டத்துல அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத அந்த கருத்துக்கள் வந்து அவங்க உள் வாங்குவாங்களா? வாங்குவாங்க, கண்டிப்பா வாங்குவாங்க. ஏன்னா அவங்க பேசுறது வந்து இப்ப மத்த கூட்டத்தை பொறுத்தவரை கீழே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, அதனாலே அவங்க பேசுறது நம்ம காதுக்கு கேட்காது. ஆனா இந்த மாநாடுல எல்லாம் அப்படி தெரியல, பார்த்தாலே தெரியும். நான் நிறைய வீடியோலையும் பார்த்திருக்கேன், அவர் பேசும்போது கீழே இருந்து எந்த ஒரு சவுண்டுமே வராது. அவங்க ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்டா மட்டும்தான் யாராச்சும் எந்திரிச்சு பேசுவாங்க. அதை மட்டும் கவனிப்பாங்க, பேசிக்க மாட்டாங்க அக்கம் பக்கத்துல. வேற மாதிரி இருக்கும், கிளஞ்சு இருக்கும். நான் வந்து பார்த்த இப்ப மாநாட்டுல எல்லாம் நிறைய மாநாட்டுல அந்த இது வாழை மரம், கரும்பு இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்களா. இங்க வந்து கட்சி கூட்டம் நடந்துட்டு இருக்கும், பாதி பேர் தான் இங்க இருப்பாங்க, மீதி பேர்லாம் அந்த பழங்கள் அந்த கரும்பு இதை நோக்கி போயிருவாங்க. ஆனா நம்ம இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுல அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் வைக்காம சுத்தி 540 தியாக தலைவர்களோட போட்டோ மட்டும்தான் வச்சிருக்காங்களாம். அதேமே நான் நோட் பண்ணி வந்தோன்னு. இல்ல நான் பாத்திருக்கேன், எல்லா போட்டோ ஒத்தவ பார்த்தது இல்ல. நான் இப்ப இங்கதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு 540 தியாக தலைவர்கள் போட்டோவுமே பாக்குறேன் மொத்தமா. பாத்திருக்கேன். ஆமா, தனித்தனியா பாத்திருக்கேன். பிரமிப்பா இருக்கு. எனக்கே வந்து இவ்வளவு தலைவர்கள் இருக்காங்களா அப்படின்னு நான் பார்த்தேன். நான் இன்னைக்கு காலையில வரும்போது போன்லயுமே பார்த்துட்டு தான் இவ்வளவு தலைவர்களே தியாகிகள் இருக்காங்களான்னு யோசிச்சு பார்த்தேன்.
ஆமாம். நன்றி.